பூட்டான் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் போயிருக்காரு. அங்கே நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்காரு. உரையாற்றும் போது இந்தியா வளமாக இருந்தால்தான் அண்டை நாடுகளும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்தியா வளமாக இருந்தால்தான் அண்டை நாடுகளும் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன? இல்லை, இந்த ரீஜனில் வந்து இருக்கிறதுலே பெரிய நாடு இந்தியா தான். எல்லா நாடுகளும் இந்தியாவோட வர்த்தகம் வைத்துக் கொள்வதற்கும் உறவுகள் வைத்துக் கொள்வதற்கும் பொருளாதார ரீதியாக பரிமாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பரிமாற்றம் இந்தியாவுக்கும் பெனிஃபிட் ஆகும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பூட்டான் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நெட் எக்ஸ்போர்ட்டர் டு இந்தியா. நாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள், அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து வேண்டிய அளவு நடக்கலை. இந்த விசிட்டோடைய நோக்கமே வந்து பொருளாதார ரீதியான உறவுகளை மேம்படுத்துவது தான் ஆக்சுவலாக. அதனால தான் முதல்ல இந்த போல் அண்டை நாடுகளுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போகாமல் அண்டை நாடுகளுக்கு போகிறதுக்கு இதுதான் காரணம். அதே போல் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பொருளாதார உறவுகள் ரொம்ப குறைவு. ஆனால் அந்த உறவுகள் இருந்தால் ஒருவர் மேல் இன்னொருக்கு உள்ள அந்த டிபெண்டன்ஸ் வந்து அதிகமாகும். இதனாலேயே வந்து மற்ற விஷயங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூட்டானுடைய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை கூட இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டது அப்படின்னு அந்த செய்தியில் பார்க்க முடியுது. ஆக இது போன்ற சிறிய நாடுகள் எல்லாவற்றிலையுமே வந்து இந்தியா, சைனா அந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது எல்லாம் தவிர்க்க முடியாத அம்சங்களா? இல்லை, ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் இருக்கின்ற ரிசோர்ஸஸை வைத்து கொண்டு தான் பார்க்க முடியும். பூட்டான் போன்ற ஒரு நாட்டில் பெரிய ரிசோர்ஸஸ் என்பது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய லிமிடெட் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு தான் அது வேலை செய்ய முடியும். இப்போ இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்குள்ள ஏராளமான மனித வளம் இருக்கிறது, இங்கே ஏராளமான ரிசோர்ஸ் என்பது இருக்கிறது. அது முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பது வேறு விஷயம். ஆனாலும் கூட இந்த ரிசோர்ஸஸை வைத்துக்கொண்டு இவர்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அது இந்தியாவின் வளர்ச்சி தெற்காசியாவுக்கு வலிமையா இல்லை மற்ற நாடுகள், எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். என்னுடைய வளர்ச்சி என்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்வது என்பது எல்லா நாடுகளும் வளர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கின்ற அந்த ரிசோர்ஸை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது இது போன்ற சின்ன நாடுகள் வேறு வழி இல்லாமல் சில நாடுகள் வந்து இராணுவத்துக்கு ஆள் அனுப்பி, வெளியூர்களுக்கு இராணுவத்துக்கு ஆள் அனுப்பி தான் தன்னுடைய உங்களுடைய ஃபைனான்ஸே அவங்களுடைய இதுவே பார்க்குறாங்க, பட்ஜெட்டே பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு மோசமான விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த நாட்டுக்கான ரிசோர்ஸஸை வைத்துக்கொண்டு தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இந்த பக்கத்து நாடுகளுடைய வளர்ச்சியும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது நரேந்திர மோடி சொன்னதனுடைய மறுபக்கத்தை பார்த்தா பக்கத்து நாடுகளுடைய வளர்ச்சியும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பருத்தி சார்ந்த பொருட்கள் உற்பத்தியில் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ இந்தியாவும் பாகிஸ்தான்லேயும் பருத்தி உற்பத்தி ஆகுது, இந்தியாவிலையும் பருத்தி உற்பத்தி ஆகுது. பங்களாதேஷ் வந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி உலக அளவில் வந்து அதிகமாக பங்களாதேஷுடைய ரோல் பெருசாக இருக்குது. இந்தியா வந்து சமீப ஆண்டுகளில் வந்து அந்த அளவுக்கு வளரலை. இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாடுகளும் இந்த துறையில் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட்டோட வேலை பண்ணாங்கனாக்கா உலகத்தில் இவருடைய வலிமை, கூட்டு வலிமை கண்டிப்பாக அதிகமாக. இன்றைக்கி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே ஒரு ட்ரேட் கோஆப்ரேஷன் இருந்தால் அந்த 3 நாடுகளுக்கு இடையில் தங்களுடைய பொருட்களுக்கு 3 நாடுகளும் சேர்ந்து அதிக ஒரு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இந்த பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி அரசியல் ரீதியாக இந்த விசிட்டை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தால் இந்தியா பூட்டான் இடையே இருக்கக்கூடிய வலிமையான நட்புறவில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது ரொம்ப கிளியரான மெசேஜ் சொல்லுது. அண்டை நாடோடு உள்ள உறவு தொடர்பான விஷயங்கள்ல பழைய அரசுகளுக்கும் இந்த அரசுக்கும் இடையில பெரிய வேறுபாடு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லுது. கண்டினியூயன்ஸ் ஆஃப் த பாலிசிஸ் அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியுது. இது மிகச் சரியான நடவடிக்கைன்னு சொல்லலாமா? ஆமாம், ஃபாரின் பாலிசியை பொறுத்தவரை இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஆரம்ப காலத்தில் ஒரு நான் அலைன் மூவ்மெண்ட்டை நோக்கி இருந்த ஃபாரின் பாலிசியிலிருந்து கொஞ்சம் இன்றைக்கு ஒரு அமெரிக்கா சார்பாக மாறியதும் நம்ம பார்த்தோம். நம்ம 1991க்கு பிறகு குறிப்பாக புதிய பொருளாதாரம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அது அமெரிக்கா சார்பாக ஃபாரின் பாலிசி என்பது மாற்றப்பட்டதும் பார்க்கணும். ஆனாலும் கூட இவர் நரேந்திர மோடி சொல்லியிருப்பது போல கடந்த கவர்மெண்ட்டில் பண்ணது எல்லாத்தையும் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்தது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக என்னென்னா அது நாணல் மூவ்மெண்ட்டை நோக்கி போக வேண்டும் என்ற ஆசை அது நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் பொதுவாக என்னென்னா கவர்மெண்ட் மாறும்போது டேர் சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய ஏற்பாடு என்பது இல்லாமல் கடந்த இதை தொடர்வேன் என்று சொல்வது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட இந்த சார்புகளிலிருந்து இந்தியா வெளியே வர வேண்டும் என்பதுதான் நான் பார்க்குற ஒரு முக்கியம். அமெரிக்க சார்பு நிலைநாணுன்னு சொல்றாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் நேற்று கூட ஒரு நேர்காணலில் ஈக்குவல் பார்ட்னர்ஸாக சம பங்காளிகளாக அமெரிக்கா இருக்கிற சூழலில் அவங்களோட எந்த விதமான உறவு வைத்துக் கொள்வதிலும் தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சார்போட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் வேணும்னா ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40% ரஷ்யா கிட்டேருந்து வருது. அதே போல் வந்து நம்ம உற்பத்தி எங்கே போகுது, எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் போகுது.
உலகத்திலேயே அமெரிக்கா ஒரு பெரிய இம்போர்ட்டிங் நேஷன். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய, சர்வீசஸ் நிறைய. அமெரிக்காவோட பொருளாதார ரீதியாக, ட்ரேடு, வர்த்தக ரீதியாக நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது. ஆக அந்த நாட்டோட நம்ம வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறது வர்த்தகம் சார்ந்த ஒரு கட்டாயம் தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. இதே போல் நம்ம நாளைக்கு யூரோப்லேயும் பல நாடுகளோடு ஏற்படுத்தி கொண்டால் அங்கேயும் இட் இஸ் நாட் நான் அலைன்ட் எனிமோர், இட் இஸ் இண்டிவிஜுவலி அலைன்ட் டு செவரல் கண்ட்ரிஸ். அதாவது பல நாடுகளோட தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்பு வந்து பொருளாதார ரீதியாக பரிமாற்றம் ஏற்படுத்தும். அது இரு நாடுகளுடைய வளர்ச்சிக்கும் அது வந்து ஒரு முக்கிய உந்துதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.